வணக்கம். மும்பையில் பிறந்த ஸ்மிருதி மந்தானா இவங்க வந்து இன்றைக்கி தேவையில்லாத செய்திகள்னால வந்து ஃபேமஸ் ஆகிருந்தாலும் இவங்கள நம்மளுக்கு எப்படி முதல்ல தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். நிஜமாகவே இந்தியா என்ன தான் வந்து கிரிக்கெட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் கிரிக்கெட்டிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஐசிசியோட ரொம்ப சக்தி வாய்ந்தது பிசிசி அப்படின்னு சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கிரிக்கெட் அணி ஜொலிச்சு அந்த ஆட்டத்தெல்லாம் எல்லாருமே பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் கிரிக்கெட் அன்றைக்கி ஈக்குவலாக கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுல பிசிசிஐக்கு ஒரு பெரிய தலைவலியே இருந்தது. அதையும் தாண்டி ஐசிசிஐ டோர்னமெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். பார்த்து பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு உண்டான போட்டிகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் சமீபத்தில் உலகம் முழுக்க இந்தியான்னு மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அது பிடிச்சோ பிடிக்காமலோ உலகம் முழுக்க அதை வந்து திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் 10ல் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து இந்தியர்கள் தான் இருக்காங்க. ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை வந்து தவிர்க்கவே முடியாதுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் லெவலில் பெருசாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த விமன் கிரிக்கெட் டீமை எல்லாருமே திரும்பி பார்த்ததுக்கு முக்கிய ரீசன் என்னென்னா சமீபத்தில் அவங்க செய்த ஒரு பெரிய சாதனை. அவங்க வந்து வேர்ல்ட் கப்பை வின் பண்ணது. வேர்ல்ட் கப்பை வின் பண்ணது எவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நிஜமாக நம்ம வந்து பார்த்துருப்போம். நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு பெரிய வரலாற்று மைல்கல் தான். அன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி நீங்கள் திருப்பியும் இட்ஸ் வெரி டிபேட்டபிள். இது டீம் இந்தியா தானே, ஒரு தனிப்பட்ட பர்சனல் பாடி, கிரிக்கெட்டால் இந்தியாவுக்கு என்ன நன்மை, இதில் வந்து நானும் உடன்படுறேன். கிரிக்கெட்டோட ஃபுட்பால் வந்து ஏன் வளரலன்ற மாதிரி நிறைய கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்கும். கிரிக்கெட் மேலே கொஞ்சம் கொஞ்சம் கோவங்கள் இருந்தாலும் கிரிக்கெட் வந்து இந்தியாவுடைய அடையாளம், அது வந்து அது மாதிரி ஆக்கப்பட்டுச்சு. அதனால் இவங்களுடைய வெற்றியை வந்து அந்த மேட்சை நம்ம பார்த்தோமோ பார்க்கலையோ நம்ம எல்லாருமே வந்து கொண்டாடணும். ஏன்னா பெண்கள் அவங்க வந்து வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவனால் ஆணாதிக்க ஹிஸ்டரி அப்படிங்கிறதே வந்து ஹிஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ பெண்களோட வரலாறு வந்து பேசப்படணும், எழுதப்படணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தங்கச்சி இருந்தோ, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தோ, இல்லை ஒரு ஒய்ஃப் இருந்தோ, ஒரு அம்மாவை பற்றி யோசிச்சோ வந்து புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறது வந்து அந்த வெற்றி எல்லாருமே கொண்டாட்டத்தின் மூலியமாக வந்து நம்ம வந்து தெரிவித்தோம். நம்மலாம் வந்து கொண்டாட்டத்தோடு விட்டோம். நம்மளுடைய பிரதமர் என்ன பண்ணார், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மரியாதை செய்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு உணவு அவர் கையாலே வந்து பரிமாறினார்னு, அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஊட்டிலாம் கூட விட்டார். அண்ட் அந்த மீட்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்ச்சை இருந்துச்சு. வீராங்கனைகள்லாம் வந்து பிரதமர் முன்னாடி பேசிகிட்டு இருக்கப்போ கால் மேலே கால் போட்டு விட்டு உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து நம்மளே வந்து நம்ம சேனலில் ஒரு காணொலி கூட வந்து பண்ணியிருப்போம். எனிவே இதை தாண்டி இந்த வெற்றியை கொஞ்ச நாளாவது ருசித்து அதில் கொஞ்சம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்களே. இப்போ எவ்வளோ பெரிய வெற்றி, அவங்களோட லைஃப்பில் அது ஒரு பெரிய வெற்றின்றதெல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பாங்களே. அப்படி அந்த என்ஜாய்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நெடுநாள் காதலன் இவங்க வந்து 2019 லவ் பண்ணுறதா சொல்லப்படுது. பாலாஷ் அப்படிங்கிற நபர். இந்த பாலாஷ்க்கும் ஸ்மிருதி மந்தானாக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2009 ஒரு காதல் மலர்ந்து அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக இவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலாஷ்ன்ற இருந்திருக்காப்புல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஸ்மிருதி மந்தானா நினச்சிருப்பாங்க போல ஒரு பெரிய சாதனை செஞ்சிட்டோம், இப்போ வந்து செட்டில் டவுன் ஆகலாமே, லைஃப்பில் விளையாடிட்டும் சைடில் இருக்கலாமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். அந்த நெடுநாள் காதலை வந்து கல்யாணத்தின் மூலியமாக வந்து நிச்சயிக்கிறதுக்காக வந்து அறிவிப்பும் வெளியிட்டு, அதுவும் அந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா பல கேர்ள்ஸோட ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம எதுக்கு அடையாளமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து நம்மளோட காதலனோ காதலனியோ இந்த ப்ரொப்போஸ் அப்படிங்கிற ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த ப்ரொப்போசல் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து சீக்கிரட்டாக பண்ணிட்டு அந்த என்ஜாய்மெண்ட்டை நமக்குள்ளே வந்து கொண்டாடிப்போம். பட் இன்றைக்கி வந்து உலகமயமாக்கலில் எல்லா பழக்கமும் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு வருதுங்கிறனால அந்த ப்ரொப்போசல் கல்ச்சர் வந்ததுனால இவரோட அந்த பாலாஷ் என்ன பண்ணுறாரு, அந்த பெரிய கிரவுண்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, அதுலேயே வந்து இந்த ஸ்மிருதி மந்தானாக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணி, ஆஹா ஸோ க்யூட், இதே மாதிரி தான் என் பாய் ஃப்ரெண்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் வந்து சிலாகிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பேசு பொருளாக இருந்துச்சு. அந்த பிக்சர் வந்து நம்மளோட டைம் லைன்லேயே வந்துச்சு. அது ஸோ இது மாதிரி எல்லாரையும் அது ரீச் பண்ணியிருக்க ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் இவங்க கல்யாணத்தை அறிவிச்சு இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி, உங்களுக்கு தெரியும் நார்த் இந்தியாவில் கல்யாணம் எப்படி நடக்கணும் அதை பார்த்தீங்க. நிறைய பேர் காப்பி அடித்து ஒரு நாளில் முடிய வேண்டிய கல்யாணத்தை வந்து 4 நாள் 5 நாள் இழுக்கிறாங்கல்ல. அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரிஜினலாக பெரிய அலப்பறை கூட்டி எல்லாருக்குமே தெரிவித்து விஐபிஸு ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்க சக கிரிக்கெட்டர்கள். பாலாஷும் சாதாரண ஆளில், அவனோட சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிக் ஷாட் வெல் டு டூ பிளேஸ்லேருந்து வராங்க அப்படிங்கிறனால அவனுக்கும் பெரிய சர்க்கிள் இருக்குது. அவனும் எல்லாருக்கிட்டே அறிவித்து இந்த கல்யாணம் நகலப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா இந்த கல்யாணம் வந்து தற்போதைக்கு வந்து நிறுத்தி வைக்கப்படுது. ஏன், ஸ்மிருதி மந்தானாவோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் அரெஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். கண்டிப்பாங்க பெத்த அப்பாவுக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஏழைங்களாம் வேறு வழியே இல்லாமல் பண்ணிடலாமே, அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் பணக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நோ ஃபாதர் இஸ் மை ப்ரையாரிட்டி அப்படின்லாம் பண்ணுவாங்களே, பாலிவுட் படங்களை பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு நியூஸாக வருது. இதை பற்றி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சே பாவம் எவ்வளோ ட்ரீம் வெட்டிங்காக இருந்துக்க வேண்டியது, அப்பாவுக்கு இப்படி ஆனதுனால எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கண்ணீர் எதுக்காக சிந்தணும் இல்லை, இதுக்கு சிந்தறதுக்கு வெயிட் பண்ணி சிந்தி முடிச்சிட்டாங்க, ட்ரை ஆயிடுச்சு. அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்குது. என்னென்னா இந்த பாலாஷ்
இவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட இவங்களுடைய காதலன் பாலாஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, அந்த பிளட் ப்ரெஷர் ஏறிடுச்சா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால அவரும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்படுறாரு. இந்த ஒரு நியூஸ் வந்துச்சு, ஆஹா ஒரு குடும்பத்துக்கு என்னதாங்க ஒரு அடி விழலாம், பட்டக்காலிலே எப்படி படலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிருதி மந்தானாக்காக எல்லாரும் ஃபீல் பண்ணிருக்கு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்னென்னா, உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலப்பறை கூட்டத்துக்காக நீங்கள் சோஷியல் மீடியாவில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னாலே அதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி போஸ்ட்லாம் வந்து போடுவாங்கல்ல, சங்கீத்து அப்புறம் மெகந்தி வாட்டவர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட போஸ்ட்டு அவங்களோட பேஜிலேருந்து மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட நெட்ஒர்க்கில் எல்லா சைட்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஒன்றா டிலீட் ஆகிட்டே வருது. அப்போ தான் மீடியாவுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து சம்திங் ஃபிஷி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே டிக் பண்ணி பார்க்க போனால் அப்போ தான் வந்து தெரியுது பாலாஷ்க்கும் இவங்களுக்கும் ஜஸ்ட் பிகாஸ் அப்பாவுடைய அந்த ஹார்ட் அட்டாக்னால இந்த கல்யாணம் நிற்கலை, இதற்கு மேலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட சில வாட்ஸ்அப் சேட்ஸ்லாம் வந்து பேரலி லீக் ஆகுது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு சினிமா கோரியோகிராஃபர்னு நினைக்கிறேன், அந்த டான்ஸ்லாம் கற்றுக் கொடுப்பாங்களே அந்த கோரியோகிராஃபர் ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, தன்னுடன் ஸ்மிருதி மந்தானுடைய காதலன் வருங்கால கணவனாக இருக்கக்கூடிய அந்த பாலாஷ் வந்து ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்கான், அவன் என்னெல்லாம் பேசியிருக்கான்னு பாருங்கள், அவன் வந்து என்னை வந்து ஃப்ளர்ட்டியாக பேச மட்டும் இல்லாமல் உறவு கலைச்சான், அடப்பா நீ தான் நிச்சயமாகிடுச்சு உனக்கு அந்த பொண்ணு கூட போகிறேன்னா எங்களது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு, இந்த வேலைக்கு அவனு எனக்கு தோணலை, ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங்கே இல்லை, நீ தான் ஸ்விம்மிங் கிளாஸ் போறியே உன் கூட நானும் வந்து நீந்தலாமா, நம்ம 2 பேரும் வந்து நீச்சல் ஏன் ஒன்றாக கற்றுக் கொடுக்கக்கூட குரூப் ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி நீச்சலும் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு அடியை போட்டிருக்கான் அப்படிங்கிறத அந்த சாட்ஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து கனெக்டிங் த டாட்ஸ் மூலிமா என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த சீட்டிங் வெளில தெரிஞ்சதுனால அந்த ஸ்மிருதி மந்தானோட அப்பாவுக்கும் அந்த பாலாஷ்க்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போது இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்ததாக வந்து சொல்லப்படுது. இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, உங்களுக்கு வந்து செய்தியை சொல்கிறோம். அப்போ ஒரு அட்மிட் ஆகிட்டார். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து போயிடுச்சு. இந்த கேப்பில் தான் வந்து இந்த கல்யாணம் நின்றுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ப்ளஸ் ஸ்மிருதி மந்தானா. அதனால் அந்த போஸ்ட்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது, இன்டர்நெட்டில் ஒரு வாட்டி டிஜிட்டல் ஃப்ரூட் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லை, யாராவது எடுத்து சேமித்து வச்சுருப்பான், புக் பார்க் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இது வந்து பெரிய பிரச்சனையாகி இந்தியா முழுக்க வந்து பேசப்படுது. இதெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இதற்கு பின்னாடி இன்னொரு விஷயம் வந்து கேள்விப்படுறோம். இந்த கோரியோகிராஃபர் பெண்ணை பற்றி இன்னொரு பிக் ஷாட் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு. இது வந்து உறுதி செய்யப்படாத தகவலாக இருந்தாலும் இது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா, இந்த கோரியோகிராஃபர் பெண் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூரே ஆகாத இன்றைக்கி தேதிக்கு வந்தால் வந்து பார்த்திங்கன்னா உயிர் போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உயிர் போகக்கூடிய ஒரு பரவக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து இருந்திருக்கு அந்த பெண்ணுக்கு. அதில் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்தே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் சோஷியலி ஸ்டிக்மடைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டிசீஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணக்கூடாது. அந்த டிசீஸ் இந்த பெண்ணுக்கு வந்ததாகவும், அந்த டிசீஸ் இருக்க பெண்ணு கூட இந்த பாலாஷ் உறவு கொண்டதாகவும், அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு ஸ்மிருதி மந்தானா பேரதிர்ச்சி அடைஞ்சு அப்பா சாமி இப்போவே தெரிஞ்சுதே அப்படிங்கிறனால கல்யாணத்தை நிறுத்தினதாகவும், இப்போ வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து அவங்க அப்பாவுக்கு மேற்கொண்டு நடக்கிறப்போ வந்து இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தணும் அப்படிங்கிறனால ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து நடந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாமல் இதை வந்து செய்தியாக சொல்லக்கூடாது. பட் ஒரு பெரிய பிக் ஷாட் வந்து இந்த நேரத்தில் வந்து கிளைம் பண்ணிருக்காரு, இந்த பெண்ணை குறித்து எனக்கு தெரியும், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன டேக்அவே அப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்றுப்பா, ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பில் நடந்தது இன்றைக்கி நியூஸில் வந்துச்சு, செலிப்ரிட்டி, அதனால் எல்லோரும் பேச தான் செய்வாங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா படங்கள்லாம் வந்து எடுக்கிறாங்க, நிறையா அவேர்னஸ் இன்னும் வந்து தேவைப்படுது. இது குறித்து இன்னும் நிறையா பொய்யான தகவலும் வந்து பார்க்கப்படுது. ஃபாரின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இந்த டிசீஸ்லாம் இல்லை, ஒரு செட் ஆஃப் டிசீஸ்லாம் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்களாம். அது இங்கேயும் கேட்டால் அது தப்புன்றீங்களா? அப்படிலாம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் அப்படிங்கிறது நார்மலைஸ் பண்ணி அது வந்து நடைமுறையில் இருக்கிற பட்சத்தில் மற்றவங்களோட பாஸ்ட்டை வந்து நம்ம புதுசாக வந்து எட்டி பார்க்க முடியாது, மட்டும் இல்லாமல் நம்மளாம் ரெக்கார்டாக பண்ணி வச்சுருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் கல்யாணம் பண்ணிருக்கு. அந்த வகையில் சேஃப்டிக்காக இப்படி ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஒரு பெண் ஆண்கிட்டேயோ ஆண் பெண்கிட்டேயோ கேட்டால் அதை எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லைங்க. ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் பேரில் வந்து மோசம் போயிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தின் மூலிமா நம்ம டேக்அவேவாக எடுத்துக்க வேண்டியது அது மட்டும்தான். ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தப்படணும். அது ஏற்படுத்துறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, அடித்தளம் கரெக்டாக போடணும் இல்லையா? ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஒரு ஃபேக்ட் செக் அப்படின்லேருந்தே லைஃப் ஆரம்பித்தா அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு உறவுக்குள்ளே போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனை சந்தேகம் வரதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டால் நல்லது தானே. இல்லைனா பாருங்கள், இவங்க என்ன தான் வந்து இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் டிலீட் பண்ணலாம், இந்த நியூஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து இருக்கும், அதை யாராலையும் வந்து எடுக்க முடியாது. எனிவே, அவங்க வந்து இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த வீராங்கனை திருப்பியும் இதில் வந்து மீண்டு எழுந்து வருவாங்க, உங்களோட வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான சாதனைகள்லாம் செய்வாங்க அப்படிங்கிற பாசிட்டிவான நோட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.